தைராய்டு. நம்ம இத எல்லாரும் கேட்கிறோம் டெய்லி. தைராய்டு ப்ராப்ளம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தைராய்டுனா என்ன? அதனால என்ன விளைவுகள்? தைராய்டு டிஸார்டர்ஸ் அப்படின்றது லேடீஸ்க்கு, விமென்க்கு ரொம்ப காமன். மேல்ஸ கம்பேர் பண்ணும்போது. தைராய்டுன்றது என்னன்னா, ஒரு சின்ன கிளாண்டு. அது வந்து நெக்ல இருக்கு. இந்த கிளாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, உச்சி முதல் பாதம் வரை ஃபுல்லும் கண்ட்ரோல் பண்ற ஆர்கன் பார்த்தீங்கன்னா, எல்லா மெட்டபாலிசம், சின்ன சின்ன விஷயம் பசி எடுக்கிறது, நம்ம வொர்க் செய்றது, தூங்குறது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த தைராய்டு. இது நெறைய சுரக்கலாம், இல்ல கம்மியா சுரக்கலாம். இது பேர் வந்து ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். ஹைப்போதைராய்டிசம் தான் ரொம்ப காமன். இது ஏன்னா தைராய்டு அதோட ஃபங்ஷன ஒழுங்கா பண்ணல அப்படின்னு அர்த்தம். இத எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, பிளட்ல TSH, T3, T4ன்னு செக் பண்ணுவாங்க. TSHன்ற வேல்யூஸ் வச்சு தைராய்டோட டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா பிரெக்னன்சில ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அம்மாவோட தைராக்சின் மூலியமா தான் பிளாசண்டா வழியா, அதாவது நஞ்சுக்கொடி வழியா கிராஸ் ஆகி பேபிக்கு போய் பிரெயின் டெவலப் ஆகுது. அதனால பிரெக்னன்ட் மதர்ஸ் எல்லாருக்குமே நம்ம TSHன்ற டெஸ்ட் வந்து கம்பல்சரியா பண்றோம். அதே மாதிரி ஒரு ரொம்ப நேரம் தூங்குறது, பசியே எடுக்கல அப்படின்னா நம்ம தைராய்டு பார்த்துக்குவோம். இர்ரெகுலர் மென்சஸ்க்கு நம்ம தைராய்டு பார்க்கிறோம். இந்த செக்கப் வந்து எல்லாருமே ஏதாவது சின்ன சிம்டம் இருந்தா கூட பண்ணிட்டு உங்களோட தைராய்டு டெஸ்ட்டை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அது ஈஸியா நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். தேங்க் யூ.